Hello friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான பலாப்பழ பாயாசம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க, நம்ம ஒரு பெரிய பலாப்பழம் வாங்கி வச்சிருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி உள்ள இருக்க சொலையை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இந்த பலாப்பழத்தை வெட்டிட்டு உள்ள இருக்க சொலையையும் கொட்டையும் நாம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, சொலை தனியா கொட்டை தனியா எடுத்து வச்சாச்சு. பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு 10 பலாசொலை எடுத்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பை 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பலாசொலைகளை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சிருக்க பலாப்பழ துண்டுகளில் பாதியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. மீதி இருக்க பலாப்பழ துண்டுகளில் நம்ம பாயாசத்தில் அப்படியே சேர்க்க போகிறோம். அதனால ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஏலக்காயை இடித்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. பலாச்சொலையோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனை காய வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் அதில் நாம வெட்டி வச்சிருக்க பலா துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இந்த பலா துண்டுகள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த அரைச்ச பலாப்பழத்தில் இருக்க தண்ணி சுத்தமாக வத்துற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க, அதில் இருந்த தண்ணி நல்லாவே சுண்டிருச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்துருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நாம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு சின்ன கரண்டியை காய வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் நாம் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் அதை எடுத்து நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம இடித்து வச்சிருக்க ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது பலாப்பழ சீசன்றனால இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.